திடீர் மின்தடை காரணமாக தேசிய தடகள போட்டிகளின் நிறைவு விழா கும்மிருட்டில் பெருங்குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தேசிய தடகள போட்டிகள் கடந்த சில நாட்களாக நடந்தன. போட்டியின் நிறைவு விழா பிர்சா முண்டா தடகள அரங்கில் புதனன்று மாலை நடந்தது. விழா துவங்கிய சிறிது நேரத்தில் மின்சார தடை ஏற்பட்டதால் ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் இருளில் மூழ்கியது. மின் தொகுப்பில் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் மின் சப்ளை கிடைக்க நீண்ட நேரம் ஆகும் என்று தகவல் வந்தது. ஜெனரேட்டர் போன்ற முன்னேற்பாடும் இல்லாததால் கும்மிருட்டிலேயே விழா தொடர்ந்து நடந்தது. விழாவுக்கு வந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கீதாஸ்ரீ ஆரோன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் புழுக்கத்தில் நெளிந்த போதும் டார்ச் லைட், மொபைல் போன் வெளிச்சத்தை கொண்டு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற அணிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிகள் பெரும் குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. बिजली चली गई है, वो ग्रिड फेलियर है, नामकुम ग्रिड फेलियर है, पूरी लाइट गई हुई है. बनने में थोड़ा टाइम लगेगा, इसलिए मगर हम लोगों ने अपना कार्यक्रम जो है कम से कम प्राइज डिस्ट्रीब्यूशन का काम हमने निपटा दिया. விளையாட்டுத்துறையை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லவிருப்பதாக பல்வேறு விளையாட்டு அமைப்புகளும் விளையாட்டு அமைச்சகமும் மார்த்தட்டி கொண்டிருக்கும் வேளையில் இருட்டில் நடந்த தேசிய தடகள பரிசளிப்பு விழா இந்திய விளையாட்டுத்துறையின் நிலையை வெளிச்சம் போட்டு காட்டி உள்ளது.